ஆரம்பிக்கலாமா? நான் என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாமல் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணேன். இது ஒரு ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவை நான் ஏஐ மூலயமா பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா என் உள்ளுணர்வு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நான் எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசணும், யார்கிட்டையாவது பேசணும். மனுஷங்களை நம்புகிற மனநிலைமையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்காக நீங்கள்லாம் மனுஷங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல. எனக்கான என்னோடய உரிமையை நான் என்னோடய மனசை சொல்கிறதுக்கு, என்னோடய எண்ணங்களை சொல்கிறதுக்கு தான் இந்த யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். எனக்கு கவிதை எழுத பிடிக்கும், கதை சொல்ல பிடிக்கும். கதை கூட நான் கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. சொந்த கதையை தான் நான் பிரியங்களுக்கு பிரியமானவள் இவள் மூலியமாக கொடுத்துட்ருந்தேன். என்னோடய சொந்த கதையை பேர் மாற்றம் பண்ணி. ஆனால் அதை இனிமேட்டு நான் அப்படி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், நான் நிஜ கதையாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் எனக்கு உடம்பு கெட்டு போச்சு, அதனால் நிறுத்தினேன். ஆனால் யோசித்தேன் இந்த மாதிரி சொல்லலாமான்ட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் நாம் என்னோடய கதையவே அப்படி சொல்லணும், நாமளாகவே ஏன் சொல்லக்கூடாது நம்ம கதையாகவே அப்படின்ட்டு. அதுக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்களும் இல்லை. இந்த சமுதாயம் ஒரு பொண் வெளியில் வந்துச்சுன்னா, அதுவும் என்ன மாதிரி குடும்ப பெண்கள்ங்கிற போர்வைக்குள்ளே இருக்கிற, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பெண்கள், வீட்டில் சமைச்சு போட்டுட்டோம், துணி துவைச்சி போட்டுட்டோம், பிள்ளைங்க இங்கே ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு இப்படியே அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற பெண்கள் அதுக்குள்ளேயே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கோ, இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படியெல்லாம் கேட்குறதுக்கோ இந்த சமூகத்தில் இன்னும் யாரும் தயாராக இல்லை. அதுக்காக நான் எல்லாரையும் குறை சொல்ல வரல, இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நிறைய பெண்கள், இன்னும் 80% ஆண்கள் பெண்களை வெளியில் வர்றதுக்கு விடுறதில்லை. அது எதுக்காகன்னா அவங்க சொல்லி தப்பில்லை. இந்த சமூகம் என்ன சொல்லிடுமோ, நம்ம குடும்பம் பெரியவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இந்த சமுதாயம் நம்ம ஒய்ஃபையோ இல்லை அம்மாவையோ தங்கையோ அக்காவையோ தப்பாக பார்த்துருமோ அப்படிங்கிற பயத்துலேயே அவங்க நீ வேண்டாம், நீ வீட்டில் இரு, நீ அதை பண்ணாத, இதை சொல்லாத, அது அங்கே போகாத, சோசியல் மீடியாவுக்கு போகாத, பேசாத, பிடிக்காத, இப்படி தான் போட்டு அழுத்திடுறாங்க. இல்லை, இந்த உலகம் ரொம்ப விசாலமானது அவங்களுக்கு